ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்றார். ஒரு மனிதன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களிடத்துல போயிட்டு விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அழைக்கும்படியாய் அனுப்புகிறார். அப்ப அந்த வேலைக்காரன் போய் ஒருவனை அழைக்கும் போது அவன் சொல்றான், நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், அதை நான் போய் பார்க்கணும், அதனால என்னால் வர முடியாது, தயவாய் மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொல்லுகிறான். அதே போல வேறொருவனை இப்போ அழைக்கிறான். அவன் சொல்றான், 7 ஏர் மாடு நான் வாங்கியிருக்கிறேன், அதை சோதிக்கும்படியே நான் போகணும், என்னால் வர முடியாது, தயவாய் மன்னிச்சுங்கன்னு சொல்றான். வேறொருவனை இப்போ அழைக்கிறான். இப்போதுதான் எனக்கு திருமணம் ஆயிருக்கிறது, நான் வரக்கூடாது என்று சொல்லுகிறான். ஒவ்வொருவரும் ஒரு போக்கு சொல்றாங்க. இதை போய் அந்த வேலைக்காரன் எஜமானிடத்தில் சொல்லும்போது எஜமானன் கோபம் அடைந்து அந்த எஜமானன் சொல்றான், நீ போய் வழி அருகவும் தெருவோரங்களில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்களை விருந்துக்கு அழைத்து வா என்று சொல்லி அனுப்புகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரலோகத்தில் இருக்கிற கடவுள் இந்த பூமியிலே நாம் வாழும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தினுடைய விலைக்கரையுமாய் மாத்திரம் அவர் அனுப்பாமல் அவரோட கூட இந்த பூமியிலே நாம் ஆளுகிறதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் அவர் ஆயத்தப்படுத்திவிட்டு துரிதமாய் அதை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். இந்த விருந்துக்கு போய் சாப்பிட்டு அந்த ஏழை எளிய ஜனங்க அந்த சாப்பாட்டை அவங்க சுதந்திரித்து கொள்கிறதுக்கு சாப்பிடுகிறதற்கு போதுமான பலன் இல்லாதவர்கள், உழைத்து அதை சாப்பிடுகிறதற்கு பலன் இல்லாதவர்கள், போக்கு சொல்லுகிறதற்கு அவர்களுக்கு சூழ்நிலை இல்லை. இதை சாப்பிட்டவங்களுக்கும் சாப்பிடாதவங்களுக்கும் இருக்கிற மனநிலைமை மாறுபட்டு இருக்கிறது. தகப்பன் நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்கிறதற்கு நம்முடைய மனநிலைமைகளை நாம் மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.